Students, idioms. What is called idiom means an expression whose meaning is different from the meaning of the individual words in it. Okay, அங்க பாத்தீங்கன்னா wait for the dust to settle. Get I have all your ducks in your row. Fetch and carry, do the match round the corner. These are called do the match round the corner. These are called idioms. ஸோ இந்த இடியம்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் மீனிங் இருக்கும். இடியம்ஸ் கொஸ்டின்ஸ் அந்த வேர்ட் வந்து அந்த சென்டென்சஸில் கொடுத்துருவாங்க. அதோட க்ளூஸ் வந்து கொஸ்டின்ஸ் கீழே இருக்கும். நீங்கள் தான் வந்து மேட்ச் பண்ணி ரைட் பண்ணணும். வெயிட் ஃபார் த டஸ்ட் டு செட்டில் அப்படின்னா என்ன மீனிங்னா டு வெயிட் ஃபார் யூர் சுச்சுவேஷன் டு பிகம் கிளியர் ஆர் சர்டைன். அந்த சுச்சுவேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்மூத்தான சுச்சுவேஷனாக மாறணுங்கிறத அர்த்தம். மீனிங் get have all your ducks in your row, to have made all the preparation needed to do something, well organized. நம்ம ஒரு விஷயத்துக்காக பண்ண ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதுதான் அதோட மீனிங். fetch and carry, to do a lot of little jobs. அதாவது ஒரு சில பேருக்காக somebody, ஒரு சில பேருக்காக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள், சர்வன்ட் மாதிரி, as if you were the servant. ஓகே, ஸோ அதான் இதோட மீனிங். do the match, டு திங்க் கேர்ஃபுல்லி அபவுட் சம்திங் பிஃபோர் டூயிங் இட். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதை பல தடவை திங்க் பண்ணி அதை செயல்படுத்தணும். ரவுண்ட் த கார்னர் அப்படின்னா கார்னரை சுற்றி சுற்றி வான்னு அர்த்தம் கிடையாது, வெரி நியர். இடியம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேரின்னு இருக்கும், அதனால நம்ம வந்து எடுத்து போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆல் யுவர் டக்ஸ்னால் நம்மக்கிட்ட நிறைய டக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. டஸ்ட்னா டஸ்ட்டை சுத்தம் பண்ணி சரௌண்டிங்ஸை சுத்தமாக வச்சுக்கோங்க, அப்படி கிடையாது. இடியம்ஸ் அப்படிங்கிறதே இதுமாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அதுக்கு தனியான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும், அதுக்கு தனியான மீனிங்ஸ் இருக்கும், அதுதான் இடியம்ஸ். உனக்கு வந்து எக்ஸாமில் ஃபார் டென்த் ஸ்டாண்டர்டுக்கும் இருக்குது, 10th கேட்கலாம், 11th and 12th கம்பல்சரி பார்ட் 1 கிராமர். இடியம்ஸ்ங்கிறது பார்ட் 1 கிராமர் கொஸ்டின்ஸ். ஒன்று இடியம்ஸ் கேட்பாங்க, ஃப்ரேசல் வேர்ப். இடியம்ஸ் எஸ் இட்ஸ் கம்பல்சரி கொஸ்டின் 12th இருக்கும், பார்ட் 1 கிராமரில் இருக்கும். அப்போ டூ த மேத்னு கொஸ்டினில் கொடுத்துட்டு அதோட மீனிங் வந்து கீழே உனக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க, நீ மேட்ச் பண்ணி ரைட் பண்ணோம். உங்கள் புக் பேஜ் நம்பர் 117 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, ஃபில்லப் டைப்பில் இருக்குது. ஸோ இது 5 ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள் நோட் பண்ணியிருக்கேன், ADCBE அந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மேட்ச் பண்ணுங்கள். அதாவது புக் பேஜ் நம்பர் 117 இருக்க மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதை எழுதி போடுறேன். இடியம்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இடியம்ஸ் த ஐசிங் ஆன் த கேக்னா கேக் மேலே ஐஸ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதோட இடியம் மீனிங்ஸ் வந்து சம்திங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு அர்த்தம், தேவையில்லாதது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அதாவது அதோட மீனிங். நாட் எசென்ஷியல் பட் இஸ் ஆடட் டு மேக் இட் ஈவன் பெட்டர். ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தேவையில்லாத ஒன்று, எஸ் அதுதான் அதோட மீனிங். பிரேக் த ஐஸ்னால் பனியை போய் உடைக்கிறது, அதோ ஐசிங் ஒன் த கேக்னா அந்த மீனிங் கிடையாது. டு மேக் பீப்புள் மோர் ரிலாக்ஸ்டு, அதாவது ஐசிங் ஆன் த கேக்னா ஒரு சில பேர் நம்ம ரிலாக்ஸ் ஆக்குறது. ஓகே, எஸ்பெஷலி அட் த பிகினிங் ஆஃப் த மீட் பண்ணும்போது ஒருத்தரை ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறது, தட் இஸ் த மீனிங். ஓகே, இதுதான் ஐசிங் ஆன் த கேக்னா இதுதான் மீனிங், சரிங்களா? பனியை அந்த ஐஸை போய் உடைக்கிறது கிடையாது. இடியம்ஸ் இப்படி தான் இருக்கும், இடியம் கொஸ்டின்ஸ். ஆனால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இடியம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சால் தான் உங்களால் ரைட் பண்ண முடியும். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ரொம்ப டிஃபிகல்ட்டா. எதுக்காக டிஃபிகல்ட்னா இது வந்து அப்ளை மெத்தடுங்கிறத விட இது கொஞ்சம் மெமரி பண்ணணும். இப்போ பிரேக் த ஐஸ்னால் உனக்கு அது எக்ஸாக்ட் மீனிங், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், சம்திங் எக்ஸ்ட்ரா, நாட் எசென்ஷியல்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸில் வந்து சம்திங் எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருப்பான். நீ பாட்டுக்கு பிரேக் த ஐஸ்னால் ஐஸை உடைக்கிறதாச்சு அப்படின்னு தேடிட்டு இருந்தால் ஆன்சர் எழுத முடியாது. இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் இடியம்ஸ் இன் அவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். தர் ஆர் மோர் அண்ட் மோர் இடியம்ஸ். ஓகே, ஐசிங் ஆன் த கேக்கும் அப்படி தான், நிறையா இடியம்ஸ்க்கு வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த ஒரு வேர்ட், அந்த சென்டென்சஸ் உனக்கு புரியலனா கூட அந்த வேர்ட்ஸை நீ பார்த்தா போதும். இடியம்ஸ் வந்து கொட்டேஷன்ஸில் கொடுத்துருப்பான் அந்த இடியம் வேர்ட்ஸ், இல்லைனா வந்து டார்க் பிரிண்டடில் இருக்கும். அப்போ அதுக்கு மேட்சான ஆப்ஷன்ஸை வந்து நீ கரெக்டாக செலக்ட் பண்ணி ரைட் பண்ணணும். இடியம்ஸ் 11th ஸ்டாண்டர்ட், 12th அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. 10th உங்களுக்கு இருக்குது, 10th கையில் இடியம்ஸ் ஒன் வேர்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குது. 12th இருக்குது, 11th ஸ்டாண்டர்டுக்கும் இருக்குது. So you just go through this video. Next we just see some more examples for idioms.
idioms நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு क्वेश्चंस வந்து இப்படி தான் கேட்பாங்க. choose the meaning of the idiom throw in the towel. okay, so throw in the towel. towel தூக்கி எறிங்க அர்த்தம் கிடையாது. I am already told idioms it has separate meaning. okay, so here to give up it is the answer. so next one, choose the meaning of the idiom square off. prepare for a conflict. conflict na பிரச்சனை, சண்டை, சச்சரவு அந்த மாதிரி. so அந்த பிரச்சனைக்கு தயாராகுங்கள்னா பிரச்சனை பண்றதுக்கு இல்ல அதை சால்வ் பண்றதுக்கு சொல்லுவாங்க இல்லையா. so அதை prepare for a conflict. அதுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது. so அதுக்கு prepare for a conflict. okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப்னா prepare for a conflict. so உங்களுக்கு questions on the ropes அப்படின்னா state of near collapse or defeat, வீழ்ச்சி அடைகிறது, பிரச்சனை, near collapse, what is it, ஃபுல்லா குழம்பிடுறது, அதுதான் அதோட ஆன்சர். so உங்களுக்கு idioms வந்து முன்னாடி yes before it book page ல போட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொடுத்திருந்தேன் இல்லையா, ஆன்சர்ஸ் கொடுத்திருந்தேன். क्वेश्चंस பாத்தீங்கன்னா idioms question கேட்டாங்க for 10th 11th and 12th standard. question is like this type only for exam, for in the way of exam, high secondary exam ku உங்களுக்கு questions இப்படி தான் இருக்கும். choose the meaning of the idiom throw in the towel. this is the question. throw in the towel outline வந்து black printer ல கொடுத்திருப்பாங்க. okay, black printer ல கொடுத்திருக்கலாம். so next one பாத்தீங்க அப்படினா is double quotations ல கொடுத்திருப்பாங்க. so நீங்க என்ன ரைட் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. to give up உங்களுக்கு தெரியணும் ஆன்சர்ஸ். square of, so square of prepare for a conflict. so there are so many idioms. 10th கையில idioms வந்து ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. so 11th 12th எல்லா idioms அதோட மீனிங்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகே, so உங்களுக்கு क्वेश्चन கேக்கும்போது எந்த idioms வேணாலும் கேட்கலாம். ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து what is it, applied method. so இந்த கையில இருக்கிறதா கேட்கணும் அப்படிங்கறதுனால கிராமர்லாம் வந்து பொதுவா what is it, ஜெனரலா ஆக்கிட்டாங்க. கிராமர் அப்படிங்கிறது அது எந்த கைட்ல எந்த क्वेश्चंस வேணாலும் இருக்கலாம். ஏன் வந்து எங்க கைட்ல இல்லாத क्वेश्चंस எடுத்தீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா idioms உங்களுக்கு 10th சிலபஸ்ல வந்துருச்சு அப்படினாவே அந்த क्वेश्चंस எந்த क्वेश्चना வேணாலும் இருக்கலாம். எந்த idioms கேட்டாலும் உனக்கு எழுத தெரியணும். அதே மாதிரி phrasal verb 12th கைட்ல இருக்குது apart from that other guide, that's not a general. okay, it's general. சரிங்களா, ஜெனரல் அப்படிங்கும்போது phrasal verb அவங்க என்ன phrasal கொடுத்தாலும் உனக்கு மீனிங் ரைட் பண்ண தெரிஞ்சிடும். so idioms is just part 1 grammar. yeah, it's part 1 grammar. it's very simple. 2 mark grammar na da உங்களுக்கு transformation of sentences எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த just அந்த வேர்டுக்கு என்ன மீன் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். so just go through this video. thank you students. thank you, and you just read a lot of idioms. idioms வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய வேர்ட்ஸ் ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா it's more interesting. நிறைய தெரிஞ்சுக்கலாம். idioms phrasal அப்படிதான். thank you students. Students, good morning. Today we are going to see about phrasal verb and what is called phrasal verb. A verb that is combined with an adverb or a preposition, or sometimes both. okay, sometimes both it give a new meaning. that is called phrasal verb. so that is called phrasal verb. look after somebody of look after that. this is called phrasal verb. so what is called phrasal verb? A verb that is combined with an adverb or preposition, or sometimes both, and it gives a new meaning. that is called phrasal verb. and some more phrasal verb, 12th standard book part exercises page number 118. see off, what does it mean? after to say goodbye to someone. see off means say goodbye to someone. this is the phrasal verb meaning. stop over, start off, to bring a journey. start off, this is a meaning. get in, arrive inside train or bus. get off, leave a bus, leave a train. get on, enter a bus or enter a train. that is get on. check out now, that is pay the bill when leaving a hotel, and this is the phrasal verb. and this side, these are the meaning of that phrasal verb. and for 10th 11th and 12th standard in the exam view, the question is as like this only. the
question will come like this forward only. The government cut off the old pension scheme. Cut off. So this is phrasal verb. And in the options they can give the meaning. Identify, included, remove, renounced. So here remove, this is the answer. Phrasal meaning. Don't worry, I will stand by you. Okay, I will stand by you. Support, it is the meaning. Support, stand by means support. So phrasal verb meaning. Connect the host to the chair and turn on the chair. Turn on means open. So this is the meaning of the phrasal verb. There are some more phrasal verbs and their meanings for higher secondary level 10th and 11th and 12th also. The question, the phrasal verb come like this. They can give the phrasal verb and meaning. Some more times it will be different. They can, in the question it comes the meaning of the phrasal verb and the phrasal verb come here. What does it mean? Removed, black printed. It comes in the question and answer here, cut off. So you just, that's not you just know that what are called phrasal verbs. What are the examples of phrasal? Phrasal verb means turn on, look after, cut off, post, put off, put on, like that. So many phrasal verbs. Okay. So what is the meaning of that? What is the meaning of that phrasal verb? You just to know that. So here whether the question is saying that, I mean, what does it mean? Here phrasal verb meaning of phrasal verb. That's not a matter. And you just read the questions. They can give here the phrasal verb and give the meaning of this phrasal verb. Okay, you just read the questions clearly and write the answer. And this is 12th standard book pack phrasal verb. They can give see or stop over, like that, some more questions. And this side there is answer. Okay, you just match that. So match that, spot the errors, not like what does it mean? It is part 1 grammar. They never ask match this. Okay. So part 1 grammar means all this type only. Whether it is preposition, linkers, if clauses, degrees of comparison, models, okay, and prepositional phrases, synonyms, antonyms, whatever the question, that's not a matter. The question is like this only. They can give synonyms, antonyms means a dash or black printed word, prefix, suffix, singular, plural, part 1 grammar. The questions will be varied for 10th, 11th and 12th standard. For 12th standard 20, like that. For 10th standard 14, part 1 grammar means first synonyms 3, next antonyms 3, next one word. Okay, that's all. 20 questions including that synonyms and antonyms also. And next grammar means that is transformation of sentences, 2 marks grammar. Voice, speech, simple, compound and complex. That's all. Okay. Part 1 20 questions. Questions will be changed for the standard. Question, what does it mean? 12 means 20. 10th standard means 14 questions, like that. So there is no blueprint, they said. I saw that the old questions I will say. Okay. Old questions la 14 irkalam, 20 irkalam. Ana questions pathina prefix, suffix, homophones, apart compound word, if clauses, one word, edu venal irkalam. The part 1 grammar questions. Part 2 grammar na voice. Definitely voice irukum. Next speech, direct and indirect speech. Single line ah kuduthu kekkalam. Illa appadina or dialogue format la kuduthu unga match panna solluvaanga, report the dialogue. Next is simple, compound and complex. They can give one sentences to change this, transform the sentences into bracket la kuduthu. Complex means complex. Compound na and then morning sonnilla. I mean last videos la sollinga and then and so, like that. Okay. So phrasal verb, it's very simple grammar. So ரொம்ப ரூல்ஸ்லாம் கிடையாது phrasal verb idiomsலாம். அந்த வேர்டுக்கு என்ன மீனிங், synonyms மாதிரினா அந்த வேர்டுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு தெரிஞ்சதுன்னா இதில் வந்து தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் easily to attend all the questions.
So thank you students, go through this video. So phrasal verb simple தான் இருக்கும், ஈஸியாக ரைட் பண்ணலாம். idioms-உம் அந்த மாதிரி தான். So thank you students, go through this video and prepare all the grammar. And what is it important one means you just read all that phrasal verb means cut off means removed, like that 100 at least 50 phrasal verbs you just read that. Okay, thank you students.